ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த நாளை எங்களுக்கு காண செய்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி இறுதிக்கு வந்து விட்டோம் சுவாமி. இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்தி இருக்கிறீர் சுவாமி. இந்த மாதத்திலும் வரப்போகிற மாதங்களிலும் எங்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கிருபை தேவையப்பா. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் சுவாமி. உடைய வார்த்தை என்னும் மன்னாவை மக்களுக்கு சொல்லவும், அதை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்குள் தங்களை திருத்திக் கொள்ள தேவனுடைய கிருபை செய்யும். தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த பிரசனத்தினால் நிரப்பி அருளும் கர்த்தாவே. எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். தடைகளை விளக்குகிறவர் உங்களுக்கு முன் செல்கிறார் என்ற பிரகாரமாக நீர் முன் சென்று இந்த காரியங்களை செய்வதற்கு நீர் பலன் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கனி உள்ள வாழ்க்கை. அப்ப கனி உள்ள வாழ்க்கை, நம்முடைய கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் நமக்கு வேணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இங்கே தன்னை ஒரு திராட்சை செடியாகவும் நம்மை ஒரு கொடியாகவும் சொல்கிறார். அப்போ இந்த கொடி எதுல நிலைத்திருக்க வேண்டும்? அது திராட்சை செடியில் நிலைத்திருந்தால்தான் அது என்ன செய்யுமா? மிகுந்த கனிகளை கொடுக்கும். நம்ம ஒரு கனி உள்ள ஜீவியம் செய்யணும்னா நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது 4வது வசனம் பாருங்க, 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்ம கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக இருந்தால்தான் இந்த உலகத்திலே நாம் கனி உள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக. கனி என்றால் நற்செயல்கள், நற்காரியங்களை செய்வதும் ஒரு அன்பின் கனி நம்மிடத்தில் காணப்படும். அதனால அப்போ நம்ம கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும். இதை குறித்து ஒரு சின்ன வேடிக்கையான ஒரு கதை ஒன்று உண்டு. அது என்னன்னா, ஒரு இலை நான் இன்னும் மரத்தோட ஒட்டி இருக்க மாட்டேன், நான் என் சுய இச்சையோடுதான் இருப்பேன் சொல்லி அது மரத்தை விட்டு வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு மலையில இருந்த மண் கட்டி அது சொல்லிச்சு, நான் எதுக்கு மலையோட ஒட்டிக்கிட்டு கிடக்கணும், நான் தனியா தான் இருப்பேன். அது தனியா வந்துச்சு. பிறகு அந்த இலையும் அந்த மண்கட்டியும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் புயலும் மழையும் அதிகமா பெஞ்சிச்சாங்க. உடனே இலை ஓடி மண் கட்டிக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மழை பெஞ்ச உடனே அந்த மண் என்ன செய்து கரைந்துருச்சு. மண் கட்டி தானே, அது கரைந்துருச்சு. அப்ப இலை என்ன செஞ்சு காட்டுல அலசடிப்பட்டு அங்கேயும் ஓடியது. இந்த கதை மூலம் நம்ம அறிந்து கொள்றது என்னன்னா, நம்ம எதுல நிலைத்திருக்க வேண்டும்? அந்த இலை எதுல நிலைத்திருக்க வேண்டும்? அந்த மரத்துலதான் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த மண் கட்டி எங்கதான் இருக்கணும்? மலையில தான் இருக்கணும், மலை மண்ணோடு இருக்கணும். அப்படி இருந்தா அது அந்த இடங்கள்ல இருக்கும். அந்த மாதிரி நாமும் கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது? நிலையற்றதாக போகாது. இப்போ யாரெல்லாம் நிலைத்திருப்பார்? நிலைத்திருக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? யாரெல்லாம் நிலைத்திருப்பார்கள், எப்படிப்பட்டவர்கள் நிலைத்திருப்பார் என்று பார்க்கும்போது, அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, பின்பகுதியில தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர். ஆண்டவர் மெயினா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அன்பு. அவருடைய தெய்வீக அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்த அன்பை என்ன செய்யணும்? வெளிப்படுத்துகிறவர்களாக. முதலாவது நாம் அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது,
இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவர்கள் தேவனில் நிலைத்திருப்பார்கள். இது 4:15 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:15. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். 2வது அறிக்கை பண்ணணும். எதை அறிக்கை பண்ணணும்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ண வேண்டும். அப்படி அறிக்கை பண்ணுகிறவன் தான் தேவனில் என்ன செய்ய முடியாது, நிலைத்திருக்கும். அறிக்கை என்றால் என்னன்னு 3 விதமான அறிக்கைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது. அதுல முதல் அறிக்கை என்னன்னா பாவ அறிக்கை. நம்ம உருப்படியா இருக்கணும்னு சொன்னா நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை செய்தாதான் அவரோடு நாம் ஒன்றித்து இருக்கிறவர்களாக இருப்போம். அதுதான் 1 யோவான் 1:9 பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நல்ல பாவத்தை அறிக்கையிடணும், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்ம பாவங்களை என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டார் விட்டு விடும் பொழுது அவர் நமக்கு பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால முதலாவது அறிக்கை பாவ அறிக்கை. 2வது அறிக்கை விசுவாச அறிக்கை. 2 தீமோத்தேயு 1:12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். எப்படி அவன் சொல்றான் பாருங்க. நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும், எந்த நாள் திரும்ப வரும் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கு. அதே நான் என்ன செய்யறேன்? விசுவாச அறிக்கை விடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்வார். யோபு சொல்றான் பாருங்க. யோபு 19:25 அவன் ஒரு விசுவாச அறிக்கை விடுறான். என்ன அறிக்கை விடுறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த விசுவாச அறிக்கையை அவன் சொல்றான். அப்படிப்பட்ட அறிக்கை எடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புக்குண்டாக வாயினாலேயே அறிக்கைப்படும். ரட்சிப்பை வெளிப்படுத்தணும்னா வாயில என்ன செய்யணும்? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் அவரால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் அறிக்கை எடுக்கிறவர்களாக இதுதான் விசுவாச. 3வது அறிக்கை 1 யோவான் 4:15 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அப்படிப்பட்டவன் கர்த்தர் என்ன செய்வாரா? நிலைத்திருக்கிறார். இப்ப நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். இதெல்லாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது. யாரெல்லாம் நிலைத்திருப்பார்கள் என்று பார்த்தால், முதலாவது அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள், 2வது கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கையிடுகிறவர். அந்த அறிக்கை எடுக்கிறவர்கள 3 விதமான அறிக்கை இருக்கு. 1 பாவ அறிக்கை, 2வது விசுவாச அறிக்கை, 3வது கர்த்தரில் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லும் அந்த அறிக்கை. அப்புறம் 3வது தேவ சித்தத்தில் நாம் நிலைத்திருக்கிறோம். 1 யோவான் 2:17 தேவ 2:17 உலகமும் அதில் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 3 விதமா நம்ம பார்த்தோம். அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பார். தேவன் அன்பாகவே. 2வது
இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் அவரில் நிலைத்திருப்பான். மூணாவது, தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ அவரில் நிலைத்திருப்பான். 3 விதமான மக்கள் கர்த்தரில் நிலைத்திருப்பார்கள். இதை நம்ம பார்க்கும்போது தேவ சித்தத்திற்கு நம்மளை முற்றிலுமாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்புக் கொடுப்பது. இதுக்கு மாதிரியாக இருந்தது இயேசு. அவர் எந்த காரியம் செய்தாலும் பிதாவின் சித்தத்தை கேட்டேதான் செய்தார். அவர் மனிதனுக்கு ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அவன் சொன்னது என்ன சொன்னார் இயேசுவானவர்? உங்களுடைய சித்தம் பூமியிலே இருப்பது போல், பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலேயும் இருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரமண்டலம் இருக்கிற அந்த ஆண்டவருடைய ஜெபத்துல முதல் வரியே அதுதான். பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல நம்முடைய சித்தம் பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று தெரிவிக்கும்படி இயேசுவானவர் மாதிரியை நமக்கு காண்பித்தார். அதனால நம்ம தேவ சித்தத்தில் வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் தான் நம்மில் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேறுவதாக இருக்க வேண்டும். அடுத்ததுல அவரின் நிலைத்திருந்தால் ஏற்படும் பயன்கள் அது நம்ம பார்த்தோம். யோவான் 15:4 சொல்லப்பட்டிருக்கு. அவரின் நிலைத்திருந்த மிகுந்த 5 மிகுந்த கனிகளை கொடுப்பார். எந்த விதமான கனிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 4 விதமான கனிகள். மதுரமான கனி. மதுரமான கனிகள்னா என்னன்னு சொன்னா, ஒரு மரம் மதுரமான கனிகளை கொடுக்க காரணம் என்னன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த காயா இருக்கும்போது அந்த காம்பு அந்த காயை தாங்கி இருக்கிற அந்த காம்பும் அதை சுற்றியுள்ள பகுதிகள்லாம் இருக்கிற அந்த துளைகள், அந்த காம்பு அந்த சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள துளைகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கும்? அந்த மரத்தை ஒட்டியே இருக்கும். அதனுடைய சாறு, அதனுடைய சுவை, அதனுடைய நல்ல குணாதிசயங்கள், அதாவது நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். அந்த காரியங்களை தான் நோக்கி இருக்கும். ஒரு காயா இருக்கும்போது அந்த குணங்களை அது நோக்கி இருக்கும்போது அதுக்குள்ள என்ன செய்யப்படுகிறது? அந்த சாறு உள்ளே இறங்கும். அப்படி இறங்கும் போது அந்த காய் என்னதாக மாறுது? கனியாக மாறுது. அப்போ அந்த கனி மதுரமான கனியாக மாறுது. அப்போ நம்மிடத்தையும் அதே மாதிரி தேவ சித்தம், தேவ சிந்தனை நமக்குள்ள இருந்தா நாமும் மதுரமான கனி கொடுக்கும் ஜீவியம் செய்கிறவர்களாக நம்மில் மதுரம் காணப்படும். மதுரம் என்றால் என்ன? ஒரு இன்பமான, ருசியான, இனிப்பான ஒரு சுவைதான் மதுரமான சுவை. அந்த மாதிரி சுவை உடையவர்களாக நாம் மாறும். இதுக்கு உதாரணமாக யார ஆண்டவர் சொல்லியிருக்காரு? ஆதியாகமம் 49:22 சொல்றாரு. யோசேப்பை குறித்து கர்த்தர் சொல்லும் போது இப்படி சொல்றாரு. ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அது சுவரின் மீது படரும், நீரூற்றண்டைகளில் நிற்கும். அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு எப்படிப்பட்டது? கனிதரும் செடி. அவன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக இருந்தான். ஏன்னா அவன் தானியங்களை சேமித்து வைத்து யார் வந்தாலும் அவங்களுக்கு கரெக்டான அளவுல அவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி, கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பணம் கொடுத்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு இந்த தானியத்தை பகிர்ந்து கொடுத்தான். எல்லாருக்கும் கொடுத்தான், யாருக்கும் இல்லைன்னு சொல்லல. அந்த அளவுக்கு அவன் ஒரு கனிதரும் செடியாக இருந்தான். அவன் எங்கே இருந்தான்? நீர் ஊற்றண்டையிலே இல்ல கனிதல். நீர் ஊற்றண்டையில ஒரு கனிதரும் மரம் இருந்துச்சுன்னா அது எப்போது என்ன செய்யும்? நிறைய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கனிகள் ருசி மிகுந்ததாக. அப்புறம் அந்த கொடியை நம்ம பார்த்தோம்னா அது சுவரின் மேல் படரக்கூடியதாக. அது தரையிலே இருக்காது, அது எங்க வந்துடும்? சுவரின் மேல் படரக்கூடியதாக. அப்படிப்பட்ட
ஒரு கனியாக நாம் இருந்தால் அநேகருக்கு நாம் பயனுள்ள யோசேப்பை போல அநேகருக்கு பயனுள்ளவர்களாக மாறுவோம். அப்ப நம்ம எப்படிப்பட்ட கனியாக இருக்க வேண்டும்? மதுரமான கனியாக இருக்க வேண்டும். இரண்டாவது கனி மனம் திரும்புதலாகிய கனி. மத்தேயு 3:8. மத்தேயு 3:8. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இது யார் சொல்றா? யோவான் ஸ்நானகன் அந்த வனாந்திரத்துல அவன் என்ன செய்து கொண்டே இருக்கிறாங்க, வருகிற மக்களை எல்லாம் பார்த்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அப்புறம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான். அப்பொழுது அவன் சொன்ன காரியம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க. மனம் திரும்புதல் நம்ம இடத்துல வேணும். அதுல பாவ உணர்வு நமக்குள்ள வேணும். அப்புறம்தான் என்ன செய்வோம்? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் வந்தாதான் நமக்குள்ள என்ன கிடைக்குது? ஒரு வெட்சிப்பு கிடைக்கும். இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. நல்ல பாவ உணர்வு வேணும். இரண்டாவது, நமக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? மனம் திரும்புதல். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. என்ன புதிய ஒரு மாற்றம் நமக்கு காணப்பட வேண்டும். மூணாவது, அப்பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பாவத்துக்கு ஒரு விடுதலை. அதுதான் ரட்சிப்பு. இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகிறது. இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியாக இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இரண்டாவது கனி, முதல் கனி அன்பின் கனி. இரண்டாவது கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. மூணாவது கனி உதடுகளின் கனியாகிய சோஸ்திரபலி. இப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கிறவர்களாக இருக்கணும்னா, நம் மனம் திரும்பும் போது நம்முடைய பாவங்களுக்காக நம்ம துக்கிட்டு உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்துல நம்ம கேட்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அப்போ ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். அதே மாதிரி நினிவே தேசத்தார் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். அப்போ யோனாவினால் உணர்த்தப்பட்டார். இந்த 40 நாள்ல நினிவேக்கு அவிழ்க்கப்படும் சொன்ன உடனே எல்லாரும், சின்னவர்கள்ல இருந்து மிருகங்கள்ல இருந்து அரசன் வரைக்கும் எல்லாரும் வெட்டிடித்து சாம்பலில் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி மனம் திரும்புதலுக்காக ஜெபித்தார். அவர் தங்களுடைய கொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது கர்த்தர் அதை பார்த்து நினிவேக்கு செய்ய இருந்த தன்னுடைய கோபத்தை அவர்களை விட்டு நீக்கினார். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வர இருக்கிற ஆபத்துகள், சாபங்கள், வியாதிகள் இவைகளில் இருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது எந்த கனின்னா உதடுகளின் கனியாகிய சோஸ்திரபலி. எபிரேயர் 13:15 சொல்லப்பட்டது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். சோஸ்திர உதடுகளின் கனி. உதடுனால் நம்ம சொல்ற அந்த சோஸ்திர பலிதான் என்ன கனி? உதடுகளின் கனி. உதடு பரிசுத்தமானதை தேடணும். பரிசுத்தமான பாதையில் செல்லும் பொழுது அது என்ன செய்யுது? சோஸ்திர பலி செலுத்துவதற்கு தகுதியானதாக இருக்கு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை சோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தாவீது 34 சங்கீதம் 1 சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில். ஒரு மந்திரி எப்போ பார்த்தாலும் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. ராஜா எங்க போனாலும் அந்த மந்திரியை கூட்டு போவார். அப்போ ஒரு சமயம் ராஜாவுக்கு லேசா கையில கட்டு.
வெட்டிச்சு. உடனே பக்கத்துல இருந்த மந்திரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டான். வெட்டிப்பட்டா எப்படி காது இல்லையா, அந்த இடம் ரொம்ப காங்குது, ரத்தம் வேற ரொம்ப கொட்டுது. அதை பார்க்காம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அவரை வந்து சிறைச்சாலையில போட்டுட்டார். அதுக்கப்புறம் ராஜா கொஞ்ச நாள் இருந்து அவர் வந்து 6 மாசம் வனவாசம், 6 மாசம் நாட ஆடுவாங்க. அப்போ அவங்க காட்டுக்கு போகும்போது வேட்டையாடுவாங்க. அப்படி அவங்க வேட்டையாட போகும்போது ஒரு சமயத்துல ஒரு புலி வந்து அவங்கள அடிக்க வந்து, அப்போ என்ன செய்யும்னா அந்த காட்டுக்கே ஒரு தலைவன் இருக்கும். அவன் என்ன செய்வான்னா அங்க வர்றவங்களை என்ன செய்வான், பலி செலுத்துவான். அப்போ அதுல வந்து எந்த குறைவும் இருந்துச்சுன்னா அவங்க பலி செலுத்த முடியாது. பலி செலுத்துற பொருள் வந்து எந்த குறைபாடு இல்லாததாக இருக்கும். ராஜாவை பிடிச்சான். ராஜாவை பார்த்தோம்னா ராஜா கையில கட்டுப்பட்டு அதை கெட்டியிருக்காரு. அப்ப அவருக்கு குறை இருக்கிறதுனால அவரை என்ன செய்ய முடியல, பலி செலுத்த முடியல. அப்ப இதை இந்த மந்திரி கேட்டோடனே சோத்திரம் அதுக்கு அது இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் நம்ம பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு. உடனே அந்த மந்திரி கிட்ட கேட்பாரு, சரி என்ன கர்த்தர் காப்பாத்திட்டாரு, நீ இப்ப இவ்வளவு நாளும் சிறைக்குள்ள தானே கிடக்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. அதுக்கும் நீ கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிய. ஆமா ஐயா, நான் இல்லைன்னா உங்க கூடதான் ராஜாவே வந்திருப்பேன். உங்களுக்கு கட்டு போட்டிருக்கீங்க, கட்டுப்பட்டு எனக்கு ஒரு பழுதும் இல்லை. உடனே என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா பலித்திருப்பாங்க. ஆனா அந்த காரியம் நடக்காதவங்க கர்த்தர் என்னை சிறையில் வைத்திருந்தார், அதனால கர்த்தருக்கு சோத்திரம் சொன்னாங்க. அப்ப கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறவர். அதனால எக்காலத்திலும் தாவீதை போல என்ன சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன் என்று சொல்கிறவர்களாக இருக்க. கர்த்தருக்கு சோஸ்திரம், உதடுகளின் கனியாக்கிய சோஸ்திர பலியை நாம எப்போது என்ன செய்யணும், செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். 4வது, நீதியாக்கிய கனி. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதியாக்கிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியாக்கிய கனி என்னதான் சமாதானத்தை, சமாதானத்தில் நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படும். சமாதானம் மனுஷனுக்குள்ள வரணும்னா நமக்குள்ள என்ன கனி இருக்க வேண்டும், நீதியாகிய கனி. நாம் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லி தெரிகிறவர்களாய் இருக்கக்கூடாது, கோல் சொல்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, மற்றவர்களுடைய குற்றங்களையே கண்டுபிடிச்சு அதையே பெருசுபடுத்தி 100 பெருசா இருப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் செய்யக்கூடாது. அப்போ அது என்னதாக மாறிடும், நமக்கு சமாதானத்தை நாம் இழந்தவர்களாக மாறிடும். நீதியாக்கிய கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நீதியாக்கிய கனி கொடுக்கணும்னா முதலாவது நம்மகிட்ட இருக்க வேண்டியது அன்பின் கனி இருக்க வேண்டும். 2வது மனம் திரும்புதலுக்கான கனி இருக்க வேண்டும். 3வது சோஸ்திர பலி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். 4வது நீதியாக்கிய கனி நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கும். இதுல இன்னொரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 3:10 பாருங்க, கோடரியானது வேர்களின் அருகே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க 3:10, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்பொழுதே கோடரியை வச்சுட்டாரு. எதுக்கு, நல்ல கனி கொடுக்கலன்னா அந்த செடி எதுக்கு உடனே வெட்டி போடும் இல்லையா. ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஒன்றும் இல்லாமல் வெடித்து போடுவார். அதனால கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கனி கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நல்ல கிரியைகள், நல்ல காரியங்கள் நம்மில் காணப்பட வேண்டும். அந்த மாதிரி காணப்பட வேண்டுமானால் நாம் நிச்சயமாக கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் பார்த்தது கனி உள்ள வாழ்க்கை. அதாவது நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும்னு சொன்னா
நம்மளே நம்ம வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கோம். அதனால நம்ம எப்பவும் விழிப்பா கர்த்தரில் நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுக்கிற தீயை செய்கிறவர்களாக இருக்கும். யாரெல்லாம் கர்த்தரில் நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்பில் நிலைத்திருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி நம்ம நிலைத்திருந்தாதான் நம்ம கனி கொடுக்கிறவர்களாக. அன்பின் கனிகள் எத்தனை? 9 வகையான கனிகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும் சொன்னா நாம் என்ன செய்யணும்? கர்த்தரில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி கொடியானது செடியில் நிலைத்திருக்கிறதோ அதுபோல நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கும் பொழுது அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். 2வது, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள் அதுல கிறிஸ்துவில் நிலைத்திருப்பார்கள். இவர்தான் தேவன், இயேசுதான் தேவன், அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அதை நம்ம அறிக்கை பண்ணணும்னா நம்மளோடு நம்ம எப்போதும் கர்த்தரில் என்ன செய்கிறவர்களாக இருப்போம்? நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். இந்த அறிக்கை என்று பார்க்கும் பொழுது 3 விதமான அறிக்கை. பாவ உணர்வு குறித்ததான அறிக்கை. 2வது, பாவத்திலிருந்து நமக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். அதனால அந்த பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கையிட்டு அவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு விசுவாச அறிக்கை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் வருவார், அவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று யோபு சொன்னது போல நம்மளும் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் விசுவாச அறிக்கை. 3வது, கர்த்தரை நான் நிலைத்திருக்கிறேன் என்று செய்யும் அறிக்கை. இவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின சொல்லணும். அதனால நம்ம கிறிஸ்துவுல நிலைத்திருந்தால் நாம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருப்போம். கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ 3 விதமான அறிக்கை. பாவ உணர்வு குறித்ததான அறிக்கை, 2வது விசுவாச அறிக்கை, 3வது கர்த்தரில் நிலைத்திருக்க செய்யும் அந்த அறிக்கையை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது, தேவ சித்தம் செய்கிறவர்கள் கர்த்தரில் நிலைத்திருப்பார்கள். யாரெல்லாம் நிலைத்திருப்பார்கள்? அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பார்கள். இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பார்கள். 3வது, தேவ சித்தம் செய்கிறவர்கள் கர்த்தரில் நிலைத்திருப்பார்கள். அடுத்தது, கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதால் கிடைக்கும் பயன்கள். நாம் இந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட கனிகள்? 4 விதமான கனிகள் சொல்லுங்க. மதுரமான கனிகள், மனம் திரும்புதலாகிய கனிகள், உதடுகளின் கனியாகிய பலி, 4வது நீதியாகிய கனிகள். ஆக இந்த 4 கனிகளையும் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். எப்படி ஒரு கொடி செடியில் நிலைத்திருந்து எந்த கனிகளை கொடுக்கிறதோ அதுபோல நாமும் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் இந்த விதமான 4 விதமான கனிகளை கொடுத்து அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறவர்களாக மாறுவோம். மதுரமான கனிகளை கொடுப்போம், மனம் திரும்புதலாகிய கனிகளை கொடுப்போம், உதடுகளின் கனியாகிய பலியை கொடுப்போம், நீதியாகிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கும். ஆகவே நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். ஜீவியம் கனிவுள்ள ஒரு ஜீவியமாக மாறும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய செய்தியை கேட்கிற மக்கள் விழிப்புணர்வோடு தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவனுடைய கிருபை செய்யும் கனிவுள்ள ஒரு ஜீவியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் சுவாமி. அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மனம் திரும்புதலில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்பா. அதுபோல சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு படிப்படியாக எங்களை உயர்த்துகிறீரப்பா. நீர் எங்களை வழிநடத்தி வரும்பொழுது நாங்கள் சோஸ்திர பலி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. எப்படி யோபு எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லி
தேவனோடு நிலைத்திருக்கும் பொழுது அந்த சோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக காணப்பட கிருபை செய்யும் அப்பா. அன்பின் தகப்பனே, நீதியாகிய கனியை கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் சுவாமி. இப்படி நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நீ தனியுள்ள ஜீவியத்தை தருகிறவராய் இருக்கிறீர். மதுரமான ஜீவியை தருகிறீரப்பா. அதுபோல அன்பான ஜீவியத்தை தருகிறீர். மனம் திரும்புதலை தருகிறீர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. காலத்திலும் உண்மை சோத்திருக்கக்கூடிய அந்த மனப்பக்கத்தை நீரே எங்களை வழி நடத்தும் சுவாமி. அன்பின் தகப்பனே, இந்த காட்சிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கு கொடுக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், அதில் உழைக்கிறவர்கள் எல்லாரையும் நீ காத்துக்கொள்ளும். தேவநாமம் அவர்கள் நிமித்தம் மகிமைப்படட்டும் சுவாமி. நீரே ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமதகப்பனே. ஆமென். இதுவரைக்கும் தனியுள்ள ஜீவியம் தியானித்தோம். தேவன் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.